என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டாயானால், சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என் குழந்தையே, எந்த ஒரு சத்தம் உன் செவிகளில் அதிகமாக கேட்கிறதோ, அப்படியானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். இதனை என் குழந்தை நீ இன்றே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக மாறி இருக்கின்றது. உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இனி உன் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இப்பொழுது முன் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், நிச்சயமாக இதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இனியும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல், உன்னுடைய சூழ்நிலைகள் மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் போகின்றாய். நான் சொல்கின்ற இந்த ஒரு சத்தம் மட்டும் நிச்சயமாக உன் செவி வந்து சேர்கிறது என்பது உண்மையானால், என் குழந்தையே, இனி யாரிடமும் நீ எந்த ஒரு ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் தானாக உன்னை வந்து சேரும். அப்படி என்ன சத்தமாக இருக்கும், அம்மா சொல்கின்ற சத்தம் ஏதுவாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ தேவையில்லாது யோசித்து குழம்புவதற்கு முன்பாக அம்மா உனக்கு அதனை சொல்கின்றேன். என் குழந்தையே, அதற்கு முன்பாக சில விஷயங்களை என் பிள்ளைக்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கின்றது. என் குழந்தையே, நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சரி, உன்னை நோக்கி தேவையில்லாத மனிதர்களின் தேவையற்ற சொல் வந்தாலும் சரி, நீ கலங்காமல் முன்னேறிக்கொண்டே இரு. என் குழந்தையே, வேண்டும் போது கிடைக்காத ஒரு அன்பு நீ வேண்டாத போது கிடைக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாக உயிரில்லை என்றுதான் அர்த்தம். இப்படி ஒரு அன்பை பெறுவதற்கு பதிலாக நீ பெறாமல் இருப்பதே உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஏமாந்து போய் நிற்பது ஒன்றும் உனக்கு புதிய விஷயம் அல்ல. இதுவெல்லாம் உனக்கு பழகி போன காரியங்கள் தான். நீ அதிகமாக பாசம் வைத்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்தது ஏராளம் என்பதை நான் நன்கு அறிவேன். என் குழந்தையே, சிறகுகள் நனைந்தால் தன்னால் பறக்க முடியாது என்று பறவைக்கு தெரியும். ஆனால் எந்த ஒரு பறவையுமே வானத்திடம் சென்று மழையை பெய்க்காதே என்று கெஞ்சுவது கிடையாது. அது வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பது அதுக்கு நன்கு தெரியும். அதுபோலத்தான் என் குழந்தை நீயும் போராட்ட களத்தில் நிற்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொண்டு போராடுவதற்கு நீ தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நிமிடத்திலும் உனக்கான வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி நீ எந்த விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் வேண்டும் என்று வேண்டுகிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். இனி எதற்குமே என் குழந்தை நீ கலக்கமடையாதே. இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எதுவும் கிடைத்ததில்லை. அவ்வளவு எளிதாக யாரும் எதையும் பெற்றதில்லை. அதனால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதுமே நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ வீட்டில் இருக்கின்ற சில விஷயங்களை கவனித்து பார்த்திருக்கிறாயா? சந்தோஷம் எங்கே எங்கே என்று தேடி அலைகிறாயே. நான் சொல்கின்ற இந்த ஓரிடத்தில் சந்தோஷம் இருக்கிறது. அதை நீ என்றாவது உணர்ந்திருக்கிறாயா என்று நிச்சயமாக சிந்தித்துப் பார். இது புரியாமல் நீ இருக்க மாட்டாய்.
இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் ஒருபோதும் இருக்காது. அது என்னவென்று என் பிள்ளை நீ இப்பொழுதே கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? பகல் முழுக்க வீட்டையே சுற்றி சுற்றி வந்து ஆடி பாடி ஆரவாரம் செய்து முழு வீட்டையும் அமர்க்களப்படுத்திவிட்டு பாவம் போல உறங்கும் ஒரு சிறு குழந்தையின் முகத்தை பார்த்தால் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்தை அனுபவித்த ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். சேட்டைகளை செய்யும் பொழுது அந்த குழந்தைகளை பார்த்து நீ எவ்வளவு சேட்டைகள் செய்கிறாய் என்று நாம் மனம் நொந்து கொள்கின்ற நேரம் அவர்கள் உறங்கினால் எப்பொழுது எழுந்திருத்து சேட்டைகளை செய்வார்கள் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகும். அதுதானே உண்மை. என் குழந்தையே, இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிறது சந்தோஷம். அதை விடுத்து சந்தோஷம் எங்கே எங்கே என்று அதை வெளியில் எங்கோ தேடிக்கொண்டிருக்காதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இது போன்று உனக்குள் தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பணம் கூட இந்த வாழ்க்கையில் ஒரு சுயநலவாதிதான். பணக்காரனிடம் உள்ள பொழுது அது குட்டி போடுகிறது, ஏழையிடம் வரும் பொழுது அது வட்டி போடுகிறது என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள். இந்த வாசகத்தை கேட்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன தோன்றுகிறது? என் குழந்தையே, திறமை உள்ளவன் அதை வைத்து பிழைத்து கொள்கிறான், திறமை இல்லாதவன் காரணத்தை சொல்லி தப்பித்து கொள்கிறான் என்பதனைத்தான் உன் அம்மா என்னால் சொல்ல முடியும். கிடைக்கவில்லை, நடக்கவில்லை, வரவில்லை என்றெல்லாம் சொல்வதை நிறுத்திவிட்டு அதை பெறுவதற்கு நீ என்ன முயற்சிகளை செய்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார். ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்காமல் நாம் முயற்சியை நாம் நிச்சயமாக கைகொண்டிருக்கிறோமா என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் பகைமை உணர்வு அதிகமாக கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட கண்ணீரும் கவலையும் என்று எல்லோருமே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள். ஒருவர் இறந்த பிறகு பிணத்தோடு சென்று நின்று நீ கண்ணீர் விடுவதை விட உயிரோடு இருக்கும் பொழுதே பகையை மறந்து உறவாக சென்று நிற்க பழகு. நிச்சயமாக இந்த உலகத்தில் நீதான் மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எவ்வளவோ முயற்சிகள் செய்து விட்டோம். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது நிச்சயமாக அந்த நேரத்தில் உன் தோள் மீது கை வைத்து எந்த ஒரு உயிர் உனக்காக நான் இருக்கிறேன், இதுவெல்லாம் விட்டுவிடு, உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கின்றதோ நிச்சயமாக அந்த உறவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான நிரந்தரமான உறவு என்பதனை மறந்து விடாதே. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் உணரக்கூடிய தருணம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, நீயாக இந்த வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொள். நிச்சயமாக நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தொட்டிலில் பிறந்து காலில்லா கட்டிலில் சென்று ஆள் யாரும் இல்லாத காட்டில் தூங்கப் போகின்ற வாழ்க்கை. இதற்கிடையில் எதற்காக இத்தனை ஆட்டம் என்பதுதான் இங்கு கேள்வி. வாழ வந்த வாழ்க்கையை அமைதியாகவும் மனநிறைவோடும் வாழ வேண்டும். எதற்கெடுத்தாலும் நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் பற்றி யோசித்து கொண்டும் அடுத்தவர்களுக்கு எந்த துன்பத்தை கொடுக்கலாம் என்றும் சிந்தித்து கொண்டிருப்பதும் நல்லதல்ல. என் குழந்தையே, மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு. நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு சத்தத்தை நீ அடிக்கடி கேட்டிருப்பது உண்மை என்றால் நீ இன்றே முடிவு செய்து கொள். நிச்சயமாக உனக்கான பேரதிர்ஷ்டமான விஷயம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகிறது.
நீ என்னவெல்லாம் ஆசைப்பட்டு நிற்கிறாயோ அதுவெல்லாம் என்றும் உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையான அன்பு என்ன தெரியுமா? இவர் இல்லை என்றால் இன்னொருவர் என்று நினைப்பதில் இல்ல அன்பு. என் குழந்தையே, யார் வந்தாலும் இவர்கள் இல்லையே என்று ஏங்குவதுதான் உண்மையான அன்பு. எத்தனை பேரை அதன் பிறகு நீ சந்தித்தாலும் இவர் போல ஒருவர் நம் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டார்களே என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அவர்களே உன்னை விட்டு விலகட்டுமே, உன்னுடைய அன்பு உண்மையானது தானே. அதனால் அன்பை எப்பொழுதுமே சரியான இடத்தில் நீ வெளிப்படுத்த தயாராக இருந்துவிடு. என் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிடவில்லை அல்லவா? என் குழந்தையே, கோயில் மணி ஓசைதனை அடிக்கடி என் குழந்தை கேட்கிறது என்றால், கோயில் மணி ஓசை அடிக்கடி உன் செவி வந்து சேர்கிறது என்றால், நிச்சயமாக என் குழந்தையே அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளும் தெரிய போகிறது என்று. என் குழந்தையே, நமக்கான விஷயங்கள் எல்லாம் நம்மை வந்து சேர வேண்டும் என்றால் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான அறிகுறிகளை உணர்த்தும். தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றங்களை கொடுக்கும். அதனால் என் குழந்தையே, கோயில் மணி ஓசைகளை கேட்கின்ற என் பிள்ளை, அதுவும் அடிக்கடி உன் இல்லத்திற்கு அருகில் கோவில் இருக்கலாம், அல்லது நீ கோவில் இருக்கின்ற பாதையில் அடிக்கடி பயணிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அந்த சத்தம் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி நடக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு வெற்றி முழுமையாக கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம். இனி எதற்குமே என் குழந்தை நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்காமல் நம்மை சூழ்ந்து வந்த நல்ல விஷயங்களை நம் தெய்வம் நமக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவானாலும் என் குழந்தை, இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ உன்னுடையதாக நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நமக்கு யாரும் இல்லை என்று மட்டும் யோசித்து விடாதே. ஏனென்றால் உனக்காக எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாரும் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். யார் வேண்டுமானாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை வேண்டுமானாலும் கொடுத்து விட்டு போகட்டும். ஆனால் நீ நினைத்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை பெற முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் அடைய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ உறுதியாக நினைத்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொண்டால் போதும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கண் கலங்கி நிற்பதை பார்க்க உன் அம்மா நான் விரும்பவில்லை. என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ எப்பொழுதுமே உறுதி செய்ய தயாராக இருந்து கொண்டிரு. அது போதும். வேறு எந்த துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில் சந்தித்து நீ நிச்சயமாக மனம் வேதனைப்பட வேண்டாம். உனக்கான அத்தனை நம்பிக்கைகளுக்கும் நிச்சயமாக நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக புரிய வைக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். இதுவரையிலும் நாம் அடைந்தது ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்வழிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சந்தோஷமான பாதையில் அழைத்துச் செல்வதற்காகவும் தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால், கோயில் மணி ஓசைகளை கேட்கின்ற நேரமெல்லாம் தெய்வம் நம்மை தேடி வந்து நம் வெற்றியை உறுதி செய்வதை நீ உணர்ந்திடுவாய்.
கோவிலில் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே கோவில் மணி ஓசை உன் செவிகளை துளைக்கும் பொழுது தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தமாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.